அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நீங்க அதிகமா கேள்விப்படாத ஒரு விஷயமா தான் இந்த விஷயம் இருக்கும். இப்போ நாம ஒரு நேரத்துல பிறந்திருப்போம். நாம பிறந்த நேரத்துக்கு 9 நவகிரகங்கள்ல ஒரு கிரகம் பலமா இருக்கும் நம்ம ஜாதகத்துல. அந்த கிரகம் ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், நீச்சமா இருக்கலாம், சமமா இருக்கலாம், அல்லது பகையா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அந்த கிரகம் உங்களுக்கு பலம் அப்படின்னு தான் அர்த்தம், குறிப்பிட்ட நேரத்துல பிறந்திருந்தால். அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரகத்துடைய காரகத்துவ பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு இருக்கும். அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய பலன்கள், அதாவது பாவக பலன்கள், அந்த கிரகம் லக்னத்துக்கு எத்தனாம் பாவகமா வருதோ அந்த பாவக பலன்களும், அந்த கிரகம் எத்தனாம் பாவகத்துல இருக்குதோ அந்த பாவக பலன்களும், அடுத்தது காலப்புருஷ லக்னத்துக்கு அந்த கிரகம் எந்த வீடு ஆதிபத்தியமோ அந்த பாவக பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது அந்த வகையில உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நீங்க பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா, அந்த கிரகம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு லக்னத்துக்கு ஓரளவு சாதகமா இருக்கு அப்படின்னா, எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும். ஆனால் ஜென்ம நட்சத்திரத்துக்கோ லக்னத்துக்கோ பாதகாதிபதியாவோ அல்லது மாரகாதிபதியாவோ அல்லது 6, 8, 12ஆம் அதிபதியாவோ ஆகிட்டார் அப்படின்னா, அல்லது 6, 8, 12ல இருக்கார் அப்படின்னாலும் சொன்ன பலன் இல்லாம போகாது, அளவீடுகள் குறைவா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா கண்டிப்பா அந்த கிரகம் பலம், அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவ பலன்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும், இல்லாமல்லாம் போகாது. அது எந்தெந்த நேரங்கள்ல பிறந்தா எந்தெந்த கிரகம் உங்க ஜாதகத்துல பலமா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாத்தீங்கன்னா, காலை 6 மணில இருந்து, காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், 7, 8, 9, 10 இந்த 4 மணி நேரம், இந்த 4 மணி நேரத்துல பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல புதன் எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவக பலன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உண்டு. லக்னத்துக்கு எந்த பாவகத்துல புதன் இருக்காரோ அந்த பாவக பலனும் உண்டு. காலப்புருஷ லக்னத்துக்கு புதன் 3, 6ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா, அப்போ அந்த பாவக பலனும் உங்களுக்கு உண்டு. புதனுடைய காரகத்துவம் என்ன, அந்த பலன்களும் உங்களுக்கு உண்டு. இப்போ காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல புதன் பலம் தான். அது ஆட்சியா இருக்கட்டும், உச்சமா இருக்கட்டும், நீச்சமா இருக்கட்டும், பகை சமம் எப்படி வேணா இருக்கட்டும், அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பலன்களோட அளவீடு வேணா குறையும், ஆனால் அந்த பலன் இல்லாமல் போகாது. இப்போ புதன் சொல்லியாச்சு, எந்த லக்னமா வேணா இருக்கட்டும். இப்போ நீங்க காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்துட்டீங்க அப்படின்னா புதன் உங்க ஜாதகத்துல பலம் தான், அவர் என்ன நிலைமையில இருந்தாலும். அப்படின்னா புதனுடைய காரகத்துவ பலன்கள் என்ன? மாமன், ஃபர்ஸ்ட் தாய் மாமன் உறவு முறையில பார்த்தா. அடுத்தது நண்பர்களையும் குறிக்கும். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க. தாய் மாமன் உறவு நிலை அப்படின்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். கல்வி, கல்விக்காரகன், வித்தைக்காரகன் புதன். நுண்ணறிவுக்கு புதன், இது சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இவங்க ஒரு ஏழையான வீட்டிலேயே பிறந்திருந்தாலும் நல்லபடியா கண்டிப்பா படிச்சு பட்டம் வாங்கிடுவாங்க. புதன், அதாவது காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தால் இந்த புதன் உங்க ஜாதகத்துல பலமாகிறாரு. அதனால புதனுடைய காரகத்துவம் நல்லா இருக்கும். சரி, ஒருவேளை படிக்கல அப்படின்னு என்ன ஆகும், படிச்சவங்களை விட இவங்களுக்கு அறிவு, நாலேஜ் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு அனுபவ அறிவு, படிக்காமலே போனாலும். அந்த புதனுக்கு உண்டான காரகத்துவ பலன் எல்லாமே கிடைக்காது, ஆனால் அவருடைய பலன்கள்ல பாதியாவது கிடைக்காம இருக்காது.
நுண்ணறிவு, அறிவு சார்ந்த விஷயங்கள்ல சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். புதன்னாலே பாத்தீங்கன்னா வங்கி, ஜோதிடம், பேப்பர், பேனா, தாய்மாமன், கல்வி, வித்தை, வியாபாரம், கணக்கு, அப்புறம் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள், பத்திரிகை துறை, செய்தி ஊடகங்கள், அப்புறம் வித்தைன்னு சொன்னோம் இல்லைங்களா, கலை சார்ந்த விஷயங்கள், நடிப்பு, நாடகம், நடனம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் மிக சிறப்பா இருக்கும். அப்புறம் நகைச்சுவை உணர்வு அப்படின்றது இவங்க கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ புதன் காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு புதன் பலமானவர் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துருச்சு. ஆனா ஒரு ஆட்சி, உச்சம், சமம், நீச்சம் அதை பொறுத்து அந்த பலனோட அளவீடுகள் இருக்கும். ஆனால் இல்லாமல் போகாது. இப்ப இந்த புதனுடைய காரகத்துவ பலன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம், காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு. அதே இப்ப இந்த புதன் லக்னத்துக்கு, உதாரணமா ஒரு துலாம் லக்னத்தை வச்சுக்கோங்க. துலாம் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல புதன் இருக்காரு. காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்துடுறாரு. அது எந்த வருஷமா வேணா இருக்கட்டும், அதெல்லாம் வேற எந்த கிரகம் எப்படி வேணா இருந்துட்டு போகுது. துலாம் லக்னத்துல ஒருத்தர் பிறந்துடுறாரு காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள. துலாம் லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் எது? விருச்சிகம். இப்ப விருச்சிகத்துல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதனுடைய காரகத்துவ பலன் சொல்லியாச்சு. இப்ப புதன் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல இருக்காரு அப்படின்றப்ப அந்த 2ஆம் பாவகத்தோட பலன்கள் என்ன? குடும்பம், தனம், வாக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும். கண், பள்ளி கல்வி, எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கக்கூடிய ஒரு ஆர்வம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 2ஆம் பாவம் குடும்பம்ன்றத அவங்களுக்கு கண்டிப்பா அமையும்னு சொல்லலாம். இது காலபுருஷ லக்னத்துக்கு எத்தனாம் பாவகம்? துலாம் லக்னத்துக்கு 2ஆம் பாவகம், காலபுருஷ லக்னத்துக்கு 8ஆம் பாவகம். அந்த 8ல இருக்க 8ஆம் பாவத்தோட பலன் என்ன? ஃபர்ஸ்ட் மெயினா ஆயுள், ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவர் 6 மணில இருந்து 10 மணிக்கு காலையில பிறந்துட்டாரு இல்லைங்களா, அவர் காலபுருஷ லக்னத்துக்கு 8ல இருக்காரு இல்லைங்களா, அதனால நல்லா இருக்கும். அதே காலபுருஷ லக்னத்துக்கு புதனுடைய வீடு எத்தனாம் பாவகம்? 3, 6. அப்போ இளையவுடன் பிறப்பு இவங்களுக்கு உண்டு. 3, 6. 6 வந்து உத்தியோகம், கடன், வம்பு, வழக்கு, நோய், இது எல்லாமே இருக்கும். ஆனா பெருசா பாதிக்காது. ஏன்னா ஒரு பலமானவர் ஆயிட்டாரு. இந்த ஜாதகர் காலையில 6 to 10 மணிக்குள்ள பிறந்துட்டாரு. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும், நல்லாவே இருக்கும். இதே பிறந்த லக்னத்துக்கு, துலாம் லக்னத்துக்கு புதன் பாத்தீங்கன்னா 9, 12ஆம் அதிபதி. அப்போ இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு, அது நடக்கக்கூடிய தசை புத்தி தான் தீர்மானிக்கும். அப்போ வெளியூர், பிறந்த ஊரை விட்டு கண்டிப்பா வெளி மாநிலமாவது இவங்க போய் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை எதை வச்சு சொல்றோம்? வெறும் பிறந்த நேரத்தை வச்சு. காலையில 6 மணிக்குள்ள இருந்து 10 மணிக்குள்ள பிறந்த அத்தனை பேத்துக்குமே இந்த புதன் துலாம் லக்னமா இருந்து 2ல இருந்தா, அதே ஒரு வேற லக்னமா வச்சுக்கோங்க. இப்ப விருச்சிகத்திலே இருக்கா புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிம்ம லக்னத்தை போட்டுக்குங்க. இப்ப புதன் 4ல இருக்கிற மாதிரி வருதா பிறந்த லக்னத்துக்கு, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சொந்த வீடு அமைஞ்சே தீரும். அதுக்கு முன்னாடி வீடு இல்லாம இருந்தாலும் மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா காலபுருஷ லக்னத்துக்கு 8 தான் வருது, அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம்னு சொல்லலாம். ஆனா காலபுருஷ லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது புதனுடைய வீடு 3, 6 தான். அப்ப அவங்களுக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த வகை, வம்பு, வழக்கு, நோய், கடன், இந்த சார்ந்த வகையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பெருசா பாதிக்காது. இப்போ வந்து காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு புதன் தான் அவங்க ஜாதகத்துல பலம். அதுக்காக மத்த கிரகம்லாம் பலன் இல்லை அப்படின்னா நினைச்சுக்க கூடாது. இது ஒரு மெத்தட். காலைல 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல புதன் பலமானவர் ஆகிறாரு. அதனால இந்த புதனுடைய பலன்கள், அவருடைய ஆதிபத்திய பலன்கள் சிறப்பா இருக்கும். சரி, இப்போ அடுத்ததா பகல் 10 மணில இருந்து காலை மதியம் 2 மணி வரைக்கும் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பகல் 10 மணில இருந்து மதியம் 2 மணிக்குள்ள இந்த 4 மணி நேரம் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த கிரகம் பலமாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன். காலை 10 மணில இருந்து 2 மணி வரை, மதியம் 2 மணி வரை ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவர் ஜாதகத்துல சூரியன் பலமாகிறாரு. சூரியன் இப்ப அவர் ஆட்சியா இருக்கட்டும், உச்சமா இருக்கட்டும், நீச்சமா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆட்சியா இருந்தா சிஎம் பதவியை கொடுப்பாரு, உச்சமா இருந்தா அதுக்கு அடுத்த பதவியை கொடுப்பாரு, அதை விட கம்மியா இருக்காரு அப்படின்னா அதுக்கு அடுத்த பதவியை தான் கொடுப்பாரு. நட்பு, சமம், நீச்சம் இந்த மாதிரி இருக்காருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை தான் கொடுப்பாரு அவருடைய காரகத்துவ பலன்கள்ல. ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அந்த சூரியனுடைய காரகத்துவ பலன் நல்லா இருக்கும், சிறப்பாவே இருக்கும். சூரியனுடைய காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன? ஃபர்ஸ்ட் அப்பா. இப்போ ஒருத்தர் மதியம் 10 மணி, காலை 10 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் பிறந்திருக்காரு, 2 மணிக்குள்ள பிறந்துட்டார்.
அவங்க ஜாதகத்துல சூரியன் பலமா தான் இருக்காருன்னு அர்த்தம். சூரியனுடைய காரகத்துவ பலன்கள் தந்தை வர்க்கம் சார்ந்ததெல்லாம் நல்லாவே இருக்கும். அவருக்கு அவங்க மூலமா சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். சம்பாத்தியம் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லபடியா சம்பாதிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, தனக்காரகன் குரு தான், ஆனா சம்பாத்தியக்காரகன் சூரியன். சம்பாதிச்ச பணத்தை கைக்கு வர வைக்கிறது தான் குரு, ஆனா சம்பாதிக்க வைக்கிறது சூரியன் தான். அரசு அரசியல் சார்ந்த வகை, இந்த காலையில 10 மணில இருந்து 2 மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு அரசு அரசியல் சார்ந்த வகையில கண்டிப்பா ஏதாவது ஒரு தொடர்புன்றது இருக்கும். சில பேர் சுனாமியாலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, நேரடியா அரசியல் ஈடுபடுறதுக்கு 10ஆம் பாவகம் சம்பந்தப்படணும் பலமா. அப்படி பலம் இல்ல 10ஆம் பாவகம் அப்படின்னா பின்னாடி இருந்து செயல்படுறது. அப்ப அந்த அரசு அரசியல் சார்ந்த வகையில ஒரு ஈடுபாடு ஒரு தொடர்பு அப்படின்றது மதியம் காலையில 10 மணில இருந்து மதியம் 2 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு ஒரு அமைப்புன்றது வரும் கண்டிப்பா. இது இந்த சூரியனுடைய காரகத்துவ பலன். அரசு அரசியல் சார்ந்த வகையில வருமானம் லாபத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ உதாரணமா ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் எல்லா கிரகத்துக்கும் உண்டான காரகத்துவ பலன்லாம் நம்ம வீடியோல. இப்போ பகல் 10 மணில இருந்து மதியம் 2 மணிக்குள்ள ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு கடக லக்னத்தை போட்டுக்குங்க. அது சித்திர மாசம்னு வச்சுக்கோங்க. சித்திர மாசம் சூரியன் எங்க இருப்பாரு? மேசத்துல இருப்பாரு. கடக லக்னத்துக்கு அது 10ஆம் பாவகம். இப்போ அவங்க பிறந்த லக்னத்துக்கு 10ல இருக்காரு சூரியன். அப்போ 10ஆம் பாவகத்துல என்ன பலன் இருக்கு? கர்மஸ்தானம், புகழ், கௌரவம், அந்தஸ்து, அது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அப்போ சூரியனுடைய காரகத்துவ பலனும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அரசு அரசியல் சார்ந்த தொடர்புகள், தந்தை சார்ந்த விஷயமும், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது, தந்தை வழியில லாபம் அப்படின்றது இருக்கும். அந்த லக்னத்துக்கு 10ல இருக்கிறதுனால புகழ், கௌரவம், அந்தஸ்து அப்படின்றது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு, இல்லாமலாம் இருக்காது. இப்போ கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஆயிட்டாரு. 2ஆம் வீட்டோட பலன் என்ன? குடும்பம், தனம், வாக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு குடும்பம்ன்றது உண்டு, வருமானம்ன்றது ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய பேச்சும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, உண்மையான பேச்சா இருக்கும். அவங்க பேசியே மற்றவங்களை மயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கும். வாக்கு பலிதம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். காலையில 10 மணில இருந்து மதியம் 2 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு சூரியன் பலமாகிறாரு அவங்க ஜாதகத்துல. இது கடக லக்னத்துக்கு உதாரணமா பார்க்க போறப்ப 10ல சூரியன் இருக்காரு மேசத்துல. அப்ப அந்த 10ஆம் வீட்டு பலன், 2ஆம் வீட்டு பலன், சூரியனோட சொந்த வீடு சிம்மம். அந்த 2ஆம் பாவகத்து பலனும் 10ஆம் பாவகத்து பலனும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும், நல்லாவே இருக்கும். இதே காலபுருஷ லக்னத்துக்கு பாருங்க, லக்னத்திலே இருக்காரா? காலபுருஷ லக்னம் அப்படின்னாலே மேச லக்னம். மேசத்திலேயே சூரியன் இருக்காரா? அதுக்கு 5ஆம் அதிபதி ஆகிறாரா? அப்போ நல்லா கவனிங்க, காலபுருஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ஆகிறாரு. அப்ப கன்ஃபார்மா அவங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குழந்தை இருக்கும்னு சொல்லிடலாம். இந்த 10 மணில இருந்து பகல்ல 10 மணில இருந்து 2 மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு அது சித்திர மாசமா இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை உண்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா 10 மணில இருந்து பகல் 2 மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு சூரியன் பலமாகிறாரு. அந்த சித்திர மாசத்துல மேசத்துல இருக்காரு. அப்ப 5ஆம் அதிபதி ஆகிறாரு. அப்ப 5ஆம் வீட்டு பலன் சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தைகளா இருப்பாங்க. பூர்வ புண்ணியம் அப்படின்றது ஒரு பெருமையான ஒரு பூர்வ புண்ணியம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயமா ரொம்ப பெருமை வாய்ந்ததா இவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா பூர்வீக சொத்துன்றது இருக்கும், கண்டிப்பா அது இவங்களுக்கு கிடைக்கும். கடக லக்னத்துக்கு 10ஆம் வீட்டு பலனும் நல்லா இருக்கும், 2ஆம் வீட்டு பலனும் நல்லா இருக்கும். காலபுருஷ லக்னத்துக்கு 1, 5 1ஆம் வீட்டு காலபுருஷ லக்னம் மேசத்திலேயே சூரியன் இருக்காரு. 5ஆம் வீடு தான் சிம்மம், அவருடைய ஆட்சி வீடு. அந்த வீட்டு பலனும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப பகல் 10 மணில இருந்து 2 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு சொன்னோம். இப்ப அடுத்ததா பகல் 2 மணி, அதாவது பகல் மதியம் 2 மணில இருந்து ஈவினிங் சாயந்தரம் 6 மணி வரைக்கும், 2 PM இருந்து 6 PM வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாம் எந்த கிரகம் பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் பலமாகிறார். இப்போ சனியுடைய காரகத்துவம் என்ன? முதல்ல மெயினா சொல்லணும் அப்படின்னா தொழில் காரகம். இப்போ பகல் 2 மணில இருந்து 6 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்குலாம் சனி அப்படின்ற ஒரு பலமான கிரகம் ஆயிடுறார். அப்போ சனியினுடைய காரகத்துவம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆயுள், தொழில் காரகன், இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கும், தீர்க்கமா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அவர் ஆட்சி ஜாதகத்துல ஆட்சி உச்சம் சமம் நீச்சத்தை பொறுத்து அந்த தொழில் சார்ந்தது இருக்கும்.
இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கவங்களும் ஓனர் தான். பல மாடி கட்டடங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஜவுளி கடை வச்சு இருக்கிறவங்க ஓனர் தான். அதுக்கு காரணம் என்ன? தொழில்காரகன் சனியோட நிலைமையை பொறுத்துதான். ஜவுளி கடைக்கு சுக்கிரன் காரகமா இருக்கலாம், ஆனா தொழிலுக்கு சனிதான் காரகம். இப்போ மதியம் 2 மணில இருந்து 6 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு சனிதான் காரகத்துவம் வைக்கிறார். அதாவது சனிதான் பலமாகிறாரு அவங்க ஜாதகத்துல. இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனியுடைய காரகத்துவ பலம் பெருசா பாதிக்காது, பெரிய அளவுல பாதிப்பை உண்டு பண்ணாது. அப்படி பாதிப்பு உண்டு பண்ணதுன்னா அளவீடுகள் குறைவா இருக்கும். இந்த சனியுடைய காரகத்துவம் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம், அதனால இதுல சுருக்கமா மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போ இந்த சனி வந்து உதாரணமா ஏதோ ஒரு லக்கணத்தை போட்டுக்குங்க, ஒரு தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் 5ல நீச்சமாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீச்ச வக்கரமா இருக்காரு அல்லது நீச்சமா இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் சரி. இப்போ நல்லா கவனிங்க, பகல் 2 மணில இருந்து மதியம் 2 மணில இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் சனி அவங்க ஜாதகத்துல பலம்ன்ற மாதிரிதான். அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு 2 3ஆம் அதிபதியாகி 5ல இருக்காரா? 5 வந்து பூர்வீகம் சொல்லிட்டோம். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும், பூர்வீகத்தினால பிரயோஜனம் இருக்கும் இவங்களுக்கு. 2ஆம் அதிபதி அப்படின்றதுனால குடும்பம் தனம் அப்படின்றது கண்டிப்பா வாழ்நாள் பூரா வாழ்க்கை ஃபுல்லா ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த 2 3 5ஆம் வீட்டு பலன்கள் நல்லா இருக்கும். காலப்புருஷ லக்னத்துக்கு பாருங்க, மேச லக்னத்துக்கு லக்னத்திலேயே இருக்காரா? அப்ப அவங்க லக்னம்ன்றதான் அந்தந்த ஜாதகர். இந்த கடகத்துக்கு கூட பாத்தீங்கன்னா சூரியன் அங்க லக்னத்திலே இருக்க மாதிரி சொன்ன காலப்புருஷ லக்னத்துக்கு. அப்ப அந்த ஜாதகர் கண்டிப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில தனியா தெரியற மாதிரி, தனித்திறமையோட தெரியற மாதிரி ஜெயிப்பார். இப்போ இந்த சனிக்கு சொல்லிட்டு இருக்கோம், அதாவது பகல் 2 மணில இருந்து 6 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு தனுசு லக்கணமா இருக்கு அப்படின்னா சனி வந்து மேசத்துல இருக்கார் வச்சுக்கோங்க, 5ல இருக்கார். அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உண்டு. 5ல சனி இருந்தா புத்திர தோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதாவது புத்திர தோஷம்னா குழந்தை லேட்டா இருக்கிறது, அல்லது பிறக்கக்கூடிய குழந்தை சொல் பேச்சு கேட்காததா என்ன இருக்கலாம். புத்திர தோஷம்னா உடனே குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சு கூடாது. இப்போ பகல் 2 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள பிறந்த ஒருத்தருக்கு தனுசு லக்னம், உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்றோம், நீங்க எல்லா லக்னத்துக்குமே அவர் எங்க இருக்காரோ அதை பத்தி நான் பாத்துக்கலாம். தனுசு லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு பகல் 2 மணில இருந்து 6 மணிக்குள்ள பிறந்துட்டாரு அப்படின்னா தனுசு லக்னம், 5ல மேசத்துல சனி இருக்கு அப்படின்னா அந்த 5ஆம் வீட்டு பலன்கள் சிறப்பாகவே இருக்கும். புத்திர தோஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. 2 3 5 2 3ஆம் அதிபதி 5ல இருக்காரு. அப்ப அந்த 2 3 5ஆம் வீட்டு பலன்கள் மிக 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 சிறப்பாகவே இருக்கும். காலப்புருஷ லக்னத்துக்கு 1லயே இருக்காரு சனி மேசத்திலேயே, அப்ப அந்த 1ஆம் வீட்டு பலன் நல்லா இருக்கும். காலப்புருஷ லக்னத்துக்கு 10 11ஆம் அதிபதி இல்லைங்களா? அப்போ தொழில் சார்ந்த வகைகள் சிறப்பாகவே இருக்கும். ஆனா நடக்கக்கூடிய திசை புத்தி மற்ற விஷயங்களை தீர்மானிக்கும். இப்ப தொழிலே இல்ல அப்படின்னாலும் கூட வசதி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் வந்துருச்சு இல்லைங்களா தனுசு லக்னப்படி. அதனால அது சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், தொழில் சார்ந்த விஷயங்களும் நல்லாவே இருக்கும். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது மற்ற கிரகத்தை பொறுத்து. ஆனா இந்த சனியுடைய காரகத்துவங்கள் மிக மிக சிறப்பாகவே இருக்கும், ஆயுள் தீர்க்கமா இருக்கும். சனியோட காரகத்துவம் தொழிலாவே இருந்தாலும் நடக்கக்கூடிய தசா புத்தி அதை தீர்மானிக்கும். இப்போ மேசத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தனுசு லக்னம் மேசத்துல சனி இருக்காரு அப்படின்னா அது வந்து பரணி 3ஆம் பாதத்துல இருந்தா அம்சத்துல உச்சமாயிரும். அதே அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருந்தாருன்னா அம்சத்திலேயே நீச்சமாவார், ராசிலேயே நீச்சமாவார். இது நீச்ச வர்க்கோத்தமம். இதுக்கு பலன் கொடுக்கறதுக்கும் பரணி 3ஆம் பாதத்துல இருந்தா பலன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பாரு, அந்த பலனுடைய அளவீடுகள் மாறுபடும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஈவினிங் சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள இந்த 4 மணி நேரத்துல ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் பலமாகிறார். இப்போ சந்திரனுடைய காரகத்துவ பலன்கள். சந்திரன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் தாய் அம்மா தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள பிறந்துறாருன்னு வைங்களேன், பிறக்கும் போது சொந்த வீடு இல்லைனாலும் அவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமைஞ்சே தீரும். தாய் வர்க்கம் சார்ந்தது கண்டிப்பா நல்லா இருக்கும். மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பெண்கள் சார்ந்த விஷயமும் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவங்கள். இதே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நைட்டு ஈவினிங் 6 மணில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள பிறந்துடுறாரு அப்படின்னா
இப்ப அவங்களுக்கு சந்திரன் எந்தெந்த பாவகத்துல இருக்குதோ அந்த பாவகத்தோட பலன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அது காலபுருஷ லக்னத்துக்கு எத்தனாம் பாவகமா வருதோ அந்த வீட்டு பலனும் சிறப்பாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி 2-3 சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போனோம்னா டைம் தான் வேஸ்டா போயிட்டு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணில இருந்து 2 AM வரைக்கும், அதாவது 10 PM இருந்து 2 AM வரைக்கும் இரவு 10 மணில இருந்து இரவு 2 மணிக்குள்ள இந்த 4 மணி நேரத்துல ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல யார் பலமா இருக்காங்கன்னு அர்த்தம் சுக்கிரன். இந்த நைட்டு 10 மணில இருந்து 2 மணிக்குள்ள பிறக்கிற ஒருத்தருக்கு சுக்கிரன் பலமாகிறாரு. அவரு காலபுருஷ லக்னத்துக்கு 2 7ஆம் அதிபதி இல்லைங்களா? அப்போ நைட்டு 10 மணில இருந்து 2 மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 2 7ஆம் வீட்டு பலன் வாழ்க்கையில அமைஞ்சே தீரும். குடும்பம் தனம் வாக்குன்றது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. பேச்சு சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். குடும்பமும் அமையும். வருமானமே ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா வரும். அது எந்த அளவுக்கு வருதுன்றது நடக்கக்கூடிய திசை புத்தி மற்ற கிரகங்களை பொறுத்து, ஆனால் வரும்ன்றது கேரண்டி. 7ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா சுக்கிரன். அதனால கல்யாணம் கன்ஃபார்ம் உண்டுன்னு சொல்லலாம். வேற எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கிறது நல்லா இல்லாம போறதும் அந்த லக்னத்தை பொறுத்து, அமையக்கூடிய கிரகத்தை பொறுத்து. ஆனா ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இருக்கு கண்டிப்பா. இந்த 10 மணில இருந்து நைட்டு 10 மணில இருந்து விடிய காலம் இந்த 2 மணி வரைக்கும் பொறுக்கிறவங்களுக்கு எல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவ பலன்கள் மிக மிக சிறப்பா இருக்கும். லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவக பலனும் சிறப்பா இருக்கும். மிக 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 சிறப்பாவே இருக்கும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நைட்டு 2 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, யாரு பலமாகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் பலமாகிறாரு அவங்க ஜாதகத்துல. செவ்வாய் பலமானா செவ்வாயுடைய காரகத்துவ பலன் என்ன? உடன்பிறப்பு. கண்டிப்பா அவங்களுக்கு உடன்பிறப்பு உண்டுன்னு சொல்லலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. 2 மணில இருந்து நைட்டு 2 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உடன்பிறப்புன்றது உண்டு. சில பேருக்கு 2-3 உடன்பிறப்பு இருக்கலாம், சில பேருக்கு ஒருத்தர் மட்டும் இருக்கலாம், சில பேருக்கு இருந்து இல்லாம போயிருக்கலாம். ஆனா இல்லாம எல்லாம் இருக்காது. இருந்து இல்லாம போறது வேற, ஆனா கன்ஃபார்ம் இல்லாம இருக்காது. உடன்பிறப்பு சார்ந்த வகையில் கண்டிப்பா இருக்கும். தைரியம், துணிச்சல் இது எல்லாமே இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு இருக்குன்றது 3ஆம் பாவத்தை வச்சு முடிவு பண்ணணும். ஆனா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நைட்டு 2 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள பிறந்தவங்களுக்கு எல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் எல்லாமே, செவ்வாயோட காரகத்துவங்கள் தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோல. அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப சொன்ன வீடியோ ரொம்ப நீளமா போயிடும், பாக்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். இப்போ செவ்வாய், இப்போ உதாரணமா ஒரு சிம்ம லக்னத்தை எடுத்துக்கங்களேன். இப்போ இரவு 2 மணில இருந்து காலைல 6 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்துடுறாரு. சிம்ம லக்னத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி, 4 9ஆம் அதிபதி. இப்ப இந்த செவ்வாய் 6ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் பாவகத்தோட பலன் என்ன? கடன், வம்பு, வழக்கு, நோய், உத்தியோகம், ஜெயிலுக்கு போறது, இது எல்லாமே இந்த 6ஆம் பாவகத்தோட பலன்கள். அதுக்காக இப்ப அந்த கிரகங்கள் நல்லா இருந்துருச்சு. இப்ப அந்த 6ஆம் பாவகத்தோட பலன் பெருசா பாதிக்காது. அதுக்காக உத்தியோகம் சூப்பரா கிடைச்சிருமான்லாம் அது நடக்கக்கூடிய திசை புத்தியை பொறுத்து தான். இப்ப அந்த 6ஆம் பாவகத்து பலன் கடன் இருக்கும், பெரிய அளவுல பாதிக்காது. வம்பு வழக்கு இருந்தாலும் பெருசாலாம் பாதிப்பு ஏற்படும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் நைட்டு 2 மணில இருந்து காலைல 6 மணிக்குள்ள பிறந்துட்டாரு. ஓ 4 9ஆம் அதிபதி ஆயிட்டாரு. 4ஆம் வீடோட பலன் என்ன? சுகம், சந்தோஷம், மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், இது சார்ந்த விஷயங்கள். 9 பாக்கியஸ்தானம், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த 4 9ஆம் வீட்டு பலன்கள் இருக்கும். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா காலபூச லக்னத்துக்கு எடுத்துக்கங்க. 1 8ஆம் அதிபதி செவ்வாய் 10ல இருக்காரு. இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 8ஆம் அதிபதி 10ல இருக்காரு, அந்த லக்னத்துக்கு 6ல இருக்காரு. இப்போ அது லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி ஆயிட்டாரு. செவ்வாயோட காலகத்துவ பலன் நல்லா இருக்கும். காலபூச லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி ஆயிட்டதுனால அவருக்குன்னு அந்த ஜாதகருக்குன்னு ஒரு சிறப்பு, ஏதோ ஒரு சிறப்பு குணம் அப்படின்றது இருக்கும். 8ஆம் அதிபதி ஆயிட்டதுனால ஆயுள் அப்படின்றது நல்லா இருக்கும். 10ல இருக்கிறதுனால தொழில் அப்படின்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா எதுக்குமே குறிப்பிட்ட திசை புத்தி வரும்போது தான் நல்லா இருக்கும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பாதகாதிபதி ஆயிடுறாரு. அப்போ இங்க பலன் அப்படின்றது இருக்கும், ஆனா அளவீடுகள் குறைவா இருக்கும்.
இதே ஒரு கன்னி லக்னமா இருந்து செவ்வாய் மகரத்துல இருக்காருன்னு வைங்க, இந்த மாதிரி நைட்டு 2 மணில இருந்து காலையில 6 மணிக்குள்ள பிறந்துடுறாரு, 3 8ஆம் அதிபதி ஆயிடுறாரு, அதுவும் மைனஸ் தான். மைனஸ்னா அங்க இல்லாம போகாது, அளவீடுகள் குறைவா இருக்கும். இதே ஒரு கடக லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு செவ்வாய் எங்க என்ன இருக்கட்டும், அவர் 5 10ஆம் அதிபதி ஆகிறார். ஆனா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதிகமா இருக்கும். இந்த சிம்ம லக்னம் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அந்த செவ்வாயோட பலன் அப்படின்றது குறைவா இருக்கும், இல்லாம போகாது, பலனோட அளவீடுகள் குறைவா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். காலை 6 மணில இருந்து 24 மணி நேரத்துக்கு 4 மணி நேரமா பிரிச்சு சொல்லியாச்சு. இப்போ இதுல நீங்க பிறந்த நேரத்துக்கு எந்த கிரகம் பலம் அப்படின்னு வருதோ அந்த கிரகம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரமா இருக்கக்கூடாது. ஒண்ணு, லக்னத்துக்கும் ஆகாத கிரகமா இருக்கக்கூடாது, லக்னம் லக்னாதிபதிக்கு ஆகாத கிரகமா இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் சரி, அந்த பலம் அப்படின்னு வரும்போது அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலன்கள் அதெல்லாம் கிடைக்கும், நடக்கும், கிடைக்காம நடக்காம எல்லாம் போகாது. ஆனால் ஆகாதவர் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த கிரகம் முழுமையா அதிகமா எதிர்பார்க்க முடியாது, நார்மலா ஏதோ 1 2 தான் கிடைக்கும், முழுசா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் உண்மை. அது மட்டுமே கிடைக்காது, ஆனா அதுவும் கிடைக்கும், அந்த கிரகத்துக்கு உண்டான பலன்களும் கிடைக்கும். இப்ப இதை சுருக்கமா இப்ப நம்ம விரிவா சொல்லிட்டு சுருக்கமா சொல்றேன், வேணுன்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்திருந்தா புதன் தான் அவங்க ஜாதகத்துல பலம். காலை 10 மணில இருந்து பகல் 2 மணி வரைக்கும் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சூரியன் பலம். பகல் 2 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சனி பலம். சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் பலம். நைட்டு 10 மணில இருந்து நைட்டு 2 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலம். நைட்டு 2 மணில இருந்து காலை 6 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம். இவங்க மட்டுமே பலம் அப்படின்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல பிறந்தா இவங்க பலம் ஆகுறாங்க, இவங்களும் பலம், இவங்க மட்டுமே பலம் இல்ல, புரியுதுங்களா? இந்த டைம்ல பிறந்ததுனால இவங்க ஸ்பெஷல் அவங்க உங்களுக்கு. இப்போ நாம இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாதவரா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பாத்தீங்களா? நட்சத்திரத்துக்கு ஆகாதவர் அப்படின்னா இப்போ யாரோ ஒருத்தர் புதனை கூட வச்சுக்கோங்களேன். இப்போ புதன் ஒருத்தர் காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்துடுறார். அவங்களுக்கு பலமாகக்கூடிய கிரகம் எது? புதன். இப்போ அவரு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துடுறாரு அப்படின்னா, அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம், லக்னம் எது வேணா இருக்கட்டும், அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துடுறாருன்னு வைங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தார் அப்படின்னா புதன் பரம மைத்திரம் ஆயிடுவாரு, அதனால பெருசா பாதிப்பு வராது. இதே அதாவது அஸ்வினி மட்டும் கிடையாது, அஸ்வினி மகம் மூலம் இதுல எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் பரம மைத்திரம் ஆயிடுவாரு, அதனால பெருசா பாதிக்காத அவர் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. புதனால கிடைக்கக்கூடிய பலன் காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்திருந்தா. இதே காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள ஒருத்தர் பிறந்திருந்து கிருத்திகை உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு புதன் வதை தாரை ஆகிறாரு. அப்ப அங்க முழுமையான பலன்களை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. பலன்கள் கிடைக்கும், கிடைக்காம போகாது, ஆனா அளவீடுகள் குறைவா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த பதிவுல முக்கியமான இந்த விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல பிடிக்கும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.